Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ், அதை ட்ரெடிஷ்னலில் வந்து நம்ம புதுமையாக பண்ணுற மாதிரி யோசிச்சிருக்கேன். பேசிக்கலி அது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஃபன் ஐட்டம். அதை நான் கொஞ்சம் புதுமையாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம், அது புதுமைன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். தஞ்சாவூர் வரப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு தஞ்சாவூர் டிஃபன் ஐட்டம். தஞ்சாவூர்காரங்க பண்ணுற ஒரு டிஃபன் ஐட்டம் தான். அதை நான் வந்து ரைஸ் இல்லாமல் பேன்யார்ட் மில்லட், அதாவது குதிரைவாளின்னு சொல்லுவோம் இல்லையா, குதிரைவாளி அரிசின்னு சொல்லுவோம், இதில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த குதிரைவாளி யூஸ் பண்ணியிருக்கேன், பேன்யார்ட் மில்லட். இது இப்போ நான் வந்து அளவெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். நான் எல்லாமே ஒரு கப்பு சொல்கிறேன். இது வந்து மிக்சடு தால், இது மாதிரி கடையில் கிடைக்கிறது, மிக்சடு தால் கிடைக்கிறது. இதில் என்னென்ன இருக்குன்னாக்கா துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு, மசூர் தால்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட் கலரில் இருக்கும், அது மசூர் தால். இதெல்லாம் மிக்ஸாக இருக்குது. இது நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸாக கிடைக்கலன்னா தனித்தனியாக போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இது ஒரு கப்புனா இது எல்லா தாலும் சேர்ந்து ஒரு கப்பு வரணும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கப்பு. அதோட சேர்த்து கடலப்பருப்பும் போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, மசூர் தால், பைத்தம்பருப்பு, எல்லாமே உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு கப்பு இருக்கணும். இது ஒரு கப்பு இருந்ததுன்னா, இந்த பேன்யார்ட் மில்லட் அதாவது குதிரைவாளி அரிசி ஒரு கப்பு, இது ஒரு கப்பு, இது எல்லா தாலும் சேர்ந்து ஒரு கப்பு. அதுக்கப்புறம் இந்த கொண்டைக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, முழு பயிறு, இது ரெண்டும் சேர்த்து அரை கப்பு. நீங்கள் என்ன கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அது உங்கள் வீடுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் நான் இந்த மாதிரி கப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் தான் நான் வந்து எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். இது ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் எல்லாம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஒரு 4 பேருக்கு அரைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது மாதிரி இந்த ரெட் ரைஸ், இந்த ப்ரௌன் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம், இந்த ப்ரௌன் ரைஸ், கொஞ்சோண்டு சன்னா அதாவது கொண்டைக்கடலை, கொஞ்சம் முழு பயிறு, இது மூணும் சேர்த்து ஒரு கப்பு. இந்த எல்லா தாலும் சேர்ந்து ஒரு கப்பு. இந்த குதிரைவாளி அரிசி ஒரு கப். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட பாருங்க, கொண்டைக்கடலையெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. ஸோ இது ஒரு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்து இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைக்க போகிறோம். கொண்டைக்கடலை ஊறணும் இல்லையா, அதனால தான் 6 மணி நேரம். மிச்சப்படி பருப்பெல்லாம் வந்து சீக்கிரம் ஊறிடும். இந்த கொண்டைக்கடலை ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுனால 6 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கேன். காத்தாலே ஊற வச்சுட்டேன். இப்போ நைட் டிஃபன் பண்ணணுன்னாக்கா காத்தால ஊற வச்சுக்கலாம் நீங்கள். அதோட சேர்த்து என்னென்னலாம் போட்டு அரைக்க போகிறோம்னாக்க, இதெல்லாம் வந்து வரப்படையில் போட மாட்டாங்க, நான் வந்து ஸ்பெஷல் டேஸ்ட்டுக்காக போடுறேன். ஒரு 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. ஏன்னா இது பண்ணிட்டோன்னா, இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோன்னா உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கே ஒன்றுமே வேண்டாம். அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி தேங்காய் சட்னி மாதிரி அதில் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பச்சை மிளகா சின்னதாக எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் வரப்படைன்னு என்ன, காரப்பொடி போடணும். அதில் இந்த காரப்பொடி, காஷ்மீர் பொடியும் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிர்ச் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நல்ல கலர் வரும், அது காரம் இருக்காது, அந்த பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, கொஞ்சோண்டு மிளகு பொடி. இது பார்த்தீங்கன்னா மிளகை பொடி பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பவுடராக. எங்கள் வீட்டில் மிளகெல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்கன்னு நான் வந்து இந்தமாரி மிளகை வந்து பொடி பண்ணி வச்சுருவேன். இது பொடி பண்ணி வச்சு அதுமாரி ரசத்துக்கெல்லாம் கூட போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மிளகு பொடி இது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ் கோகோனட் இருந்ததுன்னா அதை வந்து துருவிட்டு நல்லா போட்டு இதோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது அரைச்சிக்கலாம். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுவும் நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் போட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இதையும் அதோட போட்டு அரைச்சி குறப்பாக அரைச்சி உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி வாக்குறதுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். திஸ் இஸ் வெரி ஹெல்தி, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுறோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசியில் பண்ணுவாங்க. புழுங்கரிசி, பச்சரிசி 2 ஈக்குவல் லெவலுக்கு எடுத்துட்டு மிக்ஸாக எல்லா பருப்பையும் போட்டுப்பாங்க. அதுவும் அதே சேம் அளவுக்கு எடுத்துப்பாங்க.
எடுத்துட்டு காரப்பொடி, இந்த மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு பண்ணுவாங்க. மிளகை வந்து தட்டி போட்டுப்பாங்க. நான் வந்து இது போடுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் நான் ட்ரெடிஷ்னல் வேறு நான் கொஞ்சோண்டு மாற்றிருக்கிறது என்னென்னா, ரைஸுக்கு பதிலாக நான் வந்து பேன்யார்டு மில்லட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது குதிரைவாலி மில்லட் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரௌன் ரைஸ் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்பெஷலாக சொன்னீங்கன்னா இந்த இது கொண்டக்கல்லையும் முழு பயிரும் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலில் போட மாட்டேங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதை நான் உங்களுக்கு அரைச்சிட்டு இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படின்னு காமிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எப்படி வாக்குறதுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள். என்னுடைய எல்லா வீடியோஸ், ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய என்னோட சேனலில் போட்டிருக்கேன். எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி ரெடி ஆகிடுது. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும், நல்ல கெட்டிமாக அடை தட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இதை கையால் தட்டுறாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம வந்து கரண்டியால் தான் பண்ண போகிறோம். இப்படி எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கணும். இந்த பாருங்கள், நல்ல குறைன்னு தான் இருக்குது. நல்லா நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் குறைன்னு தான் அரைச்சிருக்கோம். இப்போ வந்து அடுப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் குழிவான இது எடுத்துக்கிறோம். நம்ம ஃப்ரையிங் பேன் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இரும்பில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரையிங் பேனு. ஸோ அதுதான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதில் ஆல்ரெடி நான் வந்து கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் மேலாக கொத்தமல்லி, கருகப்பலை ரெண்டும் போடுறேன். 2 கருகப்பலை நான் வந்து அதில் போட்டு அரைக்கலை. ஸோ அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு இப்போ அதில் மாவை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து வெங்காயம் போட வேண்டாம். இல்லை, வெங்காயம் சாப்பிடணும், வெங்காயம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக நான் வந்து தனியாக இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மாவை ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் தூவிட்டு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாவு திருப்பி போடும்போது அந்த அடையை அந்த இது வந்து கிறிஸ்பாகிக்கும். வெங்காயம் சூப்பராக இருக்கும் அது. இப்போ நான் வந்து நல்லா கலரிட்டு அதில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி வந்து எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கல் காஞ்சிடுச்சு. ஸோ ஒரு 1.5 கரண்டி போடுறேன். இல்லை, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும், மெலிசாக வாக்கக்கூடாது. பாருங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். வெங்காயம் வேணுங்கிறவங்களுக்காக இது மேலே நம்ம வந்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி மழை சாரல் மாதிரி அப்படியே அதில் தூவி நல்லா இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பக்கம் மூடி வைக்கணும். இப்போ நல்லா தூவிட்டேன், நல்லா சூப்பராக வெங்காயத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன், தூவிட்டேன் எல்லா இடத்துலையும். சரிங்களா? இது அப்படியே இந்த மாவில் வந்து கொஞ்சம் இப்படி கையாலேயே இது பண்ணி விட்டோம்னா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் மாவோட. திருப்பி போடுறச்சே வந்து இந்த இது வந்து கொட்டாது. இது வெறி இப்படியே நம்ம கொஞ்சம் கையாலேயே இது பண்ணி விட்டுட்டு அதில் அமுக்கி விட்டோம்னா மாவோட ஃபிக்ஸ் ஆகிடும் வெங்காயம். நம்ம திருப்பி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெங்காயம்லாம் கீழே போலன்னு கொட்டாது. இப்போ என்ன பண்ணுறோன்னா அது மேலே இன்னும் கொஞ்சம் இந்த அடை மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். ஆல்ரெடி நான் வந்து அதில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் நல்லா உண்டுன்னு எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா மூடியை வச்சு மூடிடுறோம் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறமா அதை திருப்பி போடுறோம். இப்போ வந்து கொஞ்சம் கேஸை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஒரு 1 மினிட் பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னது பண்ணிட்டா இரும்பு சிட்டிங்கிறதுனால நல்ல ஹீட்டை வந்து நல்லா வச்சுக்குவோம். ஸோ நல்லா பரவி வரும் ஹீட் நல்லா இதாகும். ஸோ அதனால மற்ற இருப்பை சட்டினா நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஹீட்டு வச்சுக்கோங்க. நல்லா வேகணும் அடை வந்து. அதுவும் நிறைய பருப்பெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் திக்காக வேற இருக்கும். உரப்படைங்கிறது நம்ம நார்மல் அடை மாதிரி இருக்காது. ஸோ அதனால் அது நல்லா வேகணும்.
அதனால தான் மூடி போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா மேலே வெந்தது தெரியும். அப்புறமா அதை திருப்பி போடணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி எடுக்க வரும். சூப்பராக அழகாக கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். கோல்டன் கலரில் செம்மையாக இருக்குது. மீன் கொஞ்சம் இந்த பக்கமும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான மில்லட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கொண்டைக்கடலை, முழு பயிறு எல்லாமே ரொம்ப ரொம்ப. அப்புறம் இந்த ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரௌன் ரைஸும் வந்து பாண்டிங்காக தான், இன்னும் நிறையா போடலை, கம்மியாக தான் போட்டிருக்கேன். எல்லாமே நான் உங்களுக்கு அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம். அப்படி உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா தக்காளி தொக்கு, வெல்லம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தஞ்சாவூர் உரப்படைக்கு வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை தொட்டுண்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, ஏதாவது சட்னி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். மிளகாப்பொடி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ரெடி வந்து வெந்துடுது. அந்த வெங்காயம் மட்டும் நல்ல கிறிஸ்ப் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணுறோம். இப்போ திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 1 மினிட் எடுத்து தட்டில் போடுவோம். ஆஹா, சூப்பராக வந்திருக்கு. அந்த மேலே அந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக முறுமுறுன்னு ஆகிட்டு அதோடையே ஒட்டிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக வெங்காயம்லாம் அதில் வந்து நல்லா ஒட்டிண்டு சூப்பராக வந்திருக்கு. தஞ்சாவூர் உரப்படை ரெடி. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்தி, வெரி வெரி ஹெல்தி. இதுக்கு வந்து நான் தக்காளி தொக்கு போட்டு கொடுக்குறேன். தக்காளி தொக்கு பண்ணுறது ரெசிபி வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதையும் அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஃப்யூஷன்னு சொல்லலாம் இதை. நம்ம வந்து இது ட்ரெடிஷ்னல்லையே தஞ்சாவூர் உரப்படைங்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட் ஐட்டம், ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். அதில் நம்ம இன்னும் அதை ஹெல்தி பண்ணியிருக்கோம் மில்லட் போட்டு. ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இவங்க சின்ன பசங்கள்லாம் ஆசைப்படுற மாதிரி ஹெல்தியான ஒரு தஞ்சாவூர் உரப்படை ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் இல்லையே அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஸோ இது ட்ரெடிஷ்னலை நான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுமையாக இன்னும் ஜாஸ்தி ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் with your friends. Thank you. Bye bye. See you in the next video. Bye.